ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளாக மினி போண்டா ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வர அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 4-5 மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அப்படி வரமிளகாய் சேர்த்து பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகாய் இருந்தால் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துறப்போ அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அது கூட சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக, அவ்வளோதான். கையில் நம்ம எடுத்து கிள்ளி விட்டோம்னா போண்டா வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவில் போண்டா சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு. இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கையில் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த போண்டா வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இது கூட வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ குழந்தைங்களாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. வானலில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நிறைய போட்டுற வேண்டாம், வேகிறதுக்கு நமக்கு தாராளமாக இடம் இருக்கும் இல்லைங்களா. இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சிடலாங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். செய்யவே தெரியுதுங்க, கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இப்போ எல்லா பக்கமும் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கோதுமை மாவில் ஒரு சூப்பரான மினி போண்டா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இல்லாத பட்சத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையிலே செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு போண்டா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.